Hello students, welcome to my channel. Like நம்ம 12th Marks chapter 2 2.5ல sound sum பார்க்க போறோம். If Z1 Z2 Z3 are complex numbers சொல்லிட்டாங்க, such that Z1 Z2 Z3 க்கு some value கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மாடுலஸ்ல Z1 Z2 Z3 ஓட வேல்யூ 1 சொல்லிட்டு show thatன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த கண்டிஷனை வந்து இதை வச்சு எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். இப்போ வந்து கொடுத்திருக்க வேல்யூஸ் எழுதிக்குவோம். ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் Z1 equal to 1 and இதை வந்து அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z1 the whole square equal to 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1. இது இப்போ வந்து இந்த Z1 the whole square வந்து எப்படி எழுதிக்கலாம்? Z1 பார்னு எழுதிக்கலாமா? இப்போ வந்து Z1 பார் வந்து ஹோல் ஸ்கொயருங்கிறத இப்படி டிஃபைன் பண்ணி எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு 1 அப்படியே இருக்குது. நமக்கு Z1 வேல்யூ வேணும். ஸோ Z1 ஈக்குவல் டு 1 divided by Z1 bar அப்படின்னு எழுதிக்கலாம். இது ஏன் இப்படி பண்ணுறோங்கிறது பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ Z1 equal to 1 divided by Z1 bar. இதே மாதிரி 2க்கும் 3க்கும் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மாடுலஸ் ஆஃப் Z2 equal to 2. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் Z2 the whole squared equal to 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. அண்ட் இதே மாதிரி Z2 and Z2 bar equal to 4. ஸோ நமக்கு Z2 தான் வேணும். ஸோ Z2 equal to 4 divided by Z2 bar. Next Z3. Modulus of Z3 equal to 3 and modulus of Z3 the whole square equal to 3 square பண்ணோம்னா 9 and Z3 and Z3 bar அதை வந்து ஸ்கொயர் எழுதி வச்சு ஈக்குவல் டு 9. இப்போ நமக்கு Z3 வேணும். ஸோ Z3 ஈக்குவல் டு 9 டிவைடட் பை Z3 பார். இப்போது இந்த 3 வேல்யூமே என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க கொஷின் அப்படியே எழுதிக்கலாம். மாடுலஸில் 9 Z1 Z2 ப்ளஸ் 4 Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3 மாடுலஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து Z1 Z2 Z3 வந்து 1 காமனாக இருக்கிறதுனால அதை அப்படியே வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் டு ஒரு பிக் மாடுலஸ் போட்டுட்டு Z1 and Z2 Z3 இதை மட்டும் வெளியில் எடுத்துட்டோம். இது எடுத்ததுக்கப்புறமேட்டு இப்போ Z1 Z2 எடுத்துட்டோமா? அப்போ இதில் என்ன இல்லை? Z3 இல்லை. ஸோ Z3 பேலன்ஸ் போகிறத வந்து நம்ம டிவைடட்டில் எழுதிக்கணும். ஸோ அதை எப்படி எழுதலாம்னா 9 divided by Z3. அதே மாதிரி இதில் Z1 Z3 போயிடுச்சு. அப்போ 4 divided by Z2. இதில் Z2 Z3 இருக்குது. ஸோ 1 divided by Z1. ஓகேவா? இதை மாடுலஸில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இதுக்கும் இப்போ வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த மாடுலஸ் வந்து அப்படியே தனியாக எடுத்து எழுதிக்கலாம். அப்படி எழுதுனோம்னா மாடுலஸ் Z1 into modulus Z2 modulus Z3. ஸோ இதை எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ 9 divided by Z3 இருக்குது. நமக்கு Z3 பார். ஸோ Z3 பார் மேலே போயிடுச்சுன்னா 9 divided by Z3ங்க வந்துடுமா? அதே மாதிரி 2 1 எல்லாத்துக்குமே வந்து அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ Z1 பார் ப்ளஸ் Z2 பார் ப்ளஸ் Z3 பார். ஏன்னா என்ன இல்லையோ அதை தவிர்த்து மீதி எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் Z1 அண்ட் Z2 Z3 வேல்யூவை அதை அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து தனித்தனி பாராக இருக்குல்ல, இது அப்படியே ஹோல் பாராக மாற்றிக்கலாம். மாடுலஸ் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 த ஹோல் பார். நெக்ஸ்ட்டு Z பாரும் Z மல்டிபிளில் இருக்கனால நமக்கு Z பார் இருக்க வேல்யூனால அந்த பார் எடுத்துகிட்டு வெறும் அந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து Z1 Z2 Z3 தனித்தனி மாடுலஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 அண்ட் மாடுலஸ் ஆஃப் Z3. இப்போ இதில் உள்ள பாரை மட்டும் எடுத்துகிட்டு இந்த வேல்யூஸ் அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ மாடுலஸில் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. ஓகே, இதுக்கப்புறம் இப்போ வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் Z1 ஓட வேல்யூ வந்து 1 அண்ட் மாடுலஸ் ஆஃப் Z2 ஓட வேல்யூ 2 and modulus of Z3 ஓட வேல்யூ 3.
and modulusல z1 plus z2 plus z3 ஓட வேல்யூ 1. ஸோ இன்ட்டு 1 போட்டோமா. இப்போ இதுக்கப்புறம் இந்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 3s are 6, 6ஓட 1 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 6 தான் வேல்யூ கிடைக்கும். ஸோ LHS equal to RHS, hence proved. All done the sum. Thanks for watching. Thank you.